எல்லாத்துக்கும் சொல்லுங்க பாப்பா, இது தேவனுடைய வார்த்தை. இன்று இதனை கேட்டு நடப்பேன், அதனால் என் ஆத்துமாவும் வாழ்வும் செழித்து சுகமாயிருக்கும். ஹல்லேலூயா. வருடத்தினுடைய இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, கடைசி வந்திருக்கிறோம் நம்ம. இந்த வாரத்துல நான் இந்த அடுத்தபடியாக அடுத்த வசனம் கொடுக்கப்படுவதற்காக ஒவ்வொருத்தரும் வசனம் அனுப்பியிருந்தீங்க. எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்துருந்தீங்க. ஸ்வேதா, அபி கொடுத்திருந்தான். இது ஒவ்வொன்றையும் நான் கேட்கின்ற பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நான் வந்து தேவனுடைய வசனமாக கொடுக்க போகிறேன். தேவன் அதை திரும்ப திரும்ப சொன்னாங்க, அது எனக்கு வந்துச்சு. ஜெரோம் கொடுத்திருந்தாப்ல, ராமலிங்கம் கொடுத்திருந்தாரு. ஒவ்வொருத்தர் பேசியதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சு. இப்போ ஸ்டீவன் பிரதர் சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, நான் பல அடையாளங்களை கொண்டு இருந்தேன், இப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அவரை பின்பற்றுகிறவன் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளம் தான் எனக்கு அப்படின்னு அவர் சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் சொன்னாங்க. ஜெரோம் வந்து ஒரு 3 காரியங்களை சொன்னா, மீகா அழகா சொன்னா. இப்படி ஒவ்வொருத்தரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை சொல்வது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எத்தனையோ பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வளர்ந்துருப்பாங்க. அதாவது நான் இதை வந்து நம்ம சபை மக்கள் சொல்றாங்கிறதுக்காக நான் சொல்லல. எத்தனையோ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தேவனுக்குள்ளாக ஒரு நல்ல வளர்ந்த மக்களாக இருப்பாங்க, நல்ல 30-40 வயசு உள்ளவங்களாக இருப்பாங்க, சபைக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களாலேயே தேவனுடைய வார்த்தையை இப்படி மைக் பிடிச்சி ஒழுங்கா சொல்ல தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, இந்த மீகால இருந்து அபி, சின்ன பிள்ளைங்க இதை தெளிவாக அந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனம் இதை தான் சொல்லுது அப்படின்னு தெளிவாக சொல்லுகின்ற பொழுது கேட்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்ப அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, அதற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருத்தருக்காக அப்படி ஜெபிக்கின்ற பொழுது எனக்குள்ள தோன்றியது என்ன தெரியுமா? தேவன் ஒரு சேனையை அவர் எழுப்புகிறார். தேவன் ஒரு சேனையை எழுப்புகின்றார். இந்த சபையில இருந்து ஒரு சேனையை தேவன் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு சேனையை இங்க இருந்து எழுப்புகின்றார். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எர்த்குவேக் வருதுன்னு வச்சுக்கோங்க, நில அதிர்வு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடுவுல ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்துல இருந்து, அந்த இடத்துல இருந்துதான் அது பரம்பும். நம்ம வெளிப்படுத்தல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போட்டிருக்குது, பலவிதமான நிலநடுக்கங்கள் வரும் அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா அது வந்து மோசமான காரியங்கள், அழிவான காரியங்கள். நான் என்ன தெரியுமா யோசிக்கின்றேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் எர்த்குவேக் வரப்போகுது, ஆவிக்குரிய ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது. அதனுடைய மையம் இங்கதான் இருக்கு. நம்ம மக்கள் தான் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றா தியானிக்கின்ற பொழுது நான் இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது, இந்த தேவ சேனை அதனுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தேவ சேனைனா என்ன, நாம் யார் அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் நம்ம தேவ சேனையுடைய பொறுப்புகள் என்ன. ஒரு ஆர்மி இருக்குது, இந்தியன் ஆர்மி இருக்குது, அதனுடைய பொறுப்புகள் என்ன, அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்து அதனுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்ட்டு. ரெண்டாவது நம்ம பார்ப்போம், இந்த சேனைக்குள்ளாக வருவதற்கும் வளர்வதற்கும் உரிதான தகுதிகள் என்ன, எப்படி நம்ம வரலாம், எப்படி இதற்குள்ளாக இந்த தேவ சேனைக்குள்ளாக வளரலாம். அடுத்த வருடத்துக்குள்ள நீங்க எல்லாரும் பெரிய தேவ சேனையில இப்ப நீங்க வந்து வெறும் முதல்ல வந்தவங்களாக, ஒரு காவலாளிகளாக, ஒரு சோல்ஜர்ஸாக இருக்கிறீங்க. நீங்களாம் கமாண்டர்ஸா, லெப்டினன்ட்ஸா வரணும். இன்னைக்கு நான் வந்த பொழுது பிள்ளைங்களாம் எங்கேயாவது உட்காருவாங்க அப்படின்னு நினைச்ச சிஸ்டர் சொன்னாங்க, மெர்சி சிஸ்டர் எல்லா பிள்ளைங்களும் முன்னாள் உட்காருவாங்க. எனக்கு என்னமோ அது தேவனுடைய ஒரு நடத்துதலாக தேவ சேனை அது கட்டப்படுகிறது. இவங்கெல்லாம் முன்னால வந்து இருக்கிறாங்க. இதுக்காக இது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அப்படி இல்லை, எல்லாருக்கும் இது பொருந்துமாக இருக்கிறது. கடைசியாக இந்த தேவ சேனையினுடைய ஆயுதங்கள் என்ன, இந்த தேவ சேனையினுடைய ஆயுதங்கள் என்ன. எத்தனை பேர் நோட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
எத்தனை பேர் பேனா கொண்டு வந்து எழுதிட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு இந்த வாரத்துல ஒரு வசனம் கேட்டுட்டு இருந்தேன். ஒருத்தர் பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். எங்க வீட்டுல கூட நான் அதை ஷேர் பண்ணேன். அவர் சொல்லிட்டா, இப்ப மெசேஜ் கேட்குறீங்க, இப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிருவீங்க. அப்படியே பேசும் பொழுது இந்த வருடத்துல மட்டுமே இங்க மட்டுமே ஒரு 52 மெசேஜ் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மேடையில இருந்து சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே. அதுக்கப்புறம் தினசரி ஜபங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. எத்தனை செய்திகள் நமக்கு ஞாபகத்துல இருக்கு. ஏன் தெரியுமா? கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். நாம இந்த காதுல வாங்கி அந்த காதுல அப்படியே போயிடுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்கும் பொழுது நீங்க எழுதுறீங்க, கை வச்சு எழுதுறீங்க, பேனா வச்சு எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று உங்களுடைய செவி கேட்குது. ஒரு செய்தியை உங்களுடைய செவி கேட்குது. இன்னொரு செய்தி என்ன பண்ணுது? உங்க கண் பார்க்குது. நீங்க எழுதுறீங்க. ரோமர் 8:32 சொல்றாரு, எழுதிக்கோங்க. யோவான் 3:16 சொல்றாரு, எழுதிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய கண்கள் பார்க்கின்றது. நீங்க கையில எழுதுறீங்க தெரியுமா? உங்களுடைய மூளை எல்லாவற்றையும் அப்படியே சேர்க்குது. நீங்க ஏற்கனவே கேட்டது, ஓ இன்னைக்கு சிஸ்டர் இப்படி சொல்றாங்க, போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்கல்ல, அப்ப அதுவும் இதுவும் கரெக்ட் அப்படின்னு உங்களுடைய மூளை அதை சேர்க்கின்றது. அப்ப ஒரே நேரத்துல நீங்க எழுதும் பொழுது, நீங்க நோட்ஸ் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு செய்தி தான், ஆனா நீங்க நிறைய முறை கேட்க, ஒரே நேரத்துல ஒரு 3 முறையாவது நீங்கள் கேட்க முடியும் ஒரே நேரத்துல. அப்ப உங்களுடைய மூளையானது என்ன பண்ணுது? அது எல்லாம் சேர்த்து விடுகின்றது. அப்ப அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு நான் தேவசேனை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, நாங்க வந்த பொழுது, நாங்கள் இந்த சபைக்கு வந்த பொழுது, எனக்கு 9 வருடம் 9 வருடத்துக்கு முன்னாக வந்தபோது, முதலாவது ஒரு 6 வருடத்துல 6 மாதத்துல முதலாவது ஒரு நேரம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியல, பாஸ்டர் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு கொடுத்தாங்க. ஞாபகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த சபையில இருக்கும்போது எனக்கு அதான் ஞாபகத்துக்கு இருக்கு. எனக்கு அந்த செய்தி இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கும் பொழுது வீட்டுக்கு போய் அந்த வீடியோவை அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நேரம் அது போட்டுட்டு நீங்க சமையல் பண்ணுங்க. அப்பதான் அது கேட்கும். திரும்ப 2வது நேரம் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அது மனதுல பதியும். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது மட்டுமல்ல, வல்லமை உள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனும் வல்லமையும் நமக்கு உள்ளாக வர வேண்டும். அந்த ஜீவனும் வல்லமையும் நமக்குள் இருக்கின்ற பொழுதுதான் நாம் தேவனுக்காக எழுப்பி பெரிதான காரியங்கள் செய்வோம். பெரிதான காரியங்கள் என்னது? இதுவரை நடந்து பார்க்காத காரியங்கள், அதனை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த காரியங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுகிற செய்திகளை நீங்க எழுதணும். வாரத்துல ஒரு நேரமாவது அதை யோசிச்சு பார்க்கணும். என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். சரி, இன்னைக்குரிய செய்திக்காக போவோம். தேவ சேனை அப்படிங்கிற பொழுது நம்ம முதலாவது பார்த்துக் கொள்ளணும், இந்த உலகமானது தேவனுடைய உலகம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாவத்தினால இந்த உலகமானது, இந்த ராஜ்யமானது விழுந்து போயிருக்கிறது. அப்போ நாம எல்லாம் என்ன ஜெபிக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா நம்ம ஒண்ணு அறிஞ்சுக்கணும், இந்த ராஜ்யம் நாம இங்க பார்க்கின்ற ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. சாத்தான் வருவான். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கின்ற பொழுது அவரை சோதிப்பதற்காக வருவான். அவன் என்ன சொல்லுவான்? நான் இந்த ராஜ்யம் எல்லாம் உனக்கு கொடுத்துறேன், நீ என்ன நீ விழுந்தா நான் என்ன பண்றேன்? இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துறேன். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றுக்கும் சொல்லுவார், நீ சொல்றது தப்பு, எழுதி இருக்கிறது இப்படி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது. அவர் சொல்ல, நீ சொல்றது தவறு, இந்த ராஜ்யம் என்னுடைய தகப்பனுடையது அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லல அவரு. அவர் என்ன சொல்றாரு? நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்ப இந்த ராஜ்யமானது, இங்க இருக்கிற ராஜ்யமானது தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா நாமெல்லாம் யார்? நீங்க பாத்துக்கிட்டீங்க, எல்லா தேசத்திலும் இன்னொரு தேசத்தினுடைய எம்பசிஸ் இருக்கும், இன்னொரு தேசத்தினுடைய அலுவலகங்கள் இருக்கும். அது என்ன, அதனுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது,
ஒவ்வொரு தேசத்தினுடைய அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் எல்லாருடைய அந்த எம்பசிஸும் அங்க இருக்கும். நீங்க ஊருக்கு ஏதாவது ஒரு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அங்கதான் நீங்க போய் விசாக்கு அப்ளை பண்ணணும். அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த தேசத்தினுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன. இப்ப இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு கருத்து இருக்கும், இதுதான் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். ஸ்ரீலங்கா அப்படின்னா இதுதான் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது இருக்கும். அதனுடைய அந்த காரியங்களை அடுத்த தேசத்துல பரப்புவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்தந்த தேசத்துக்கு வியாபாரம் செய்வதற்கு எல்லாத்துக்கும் மக்கள் வருவதற்கு எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. இப்போ யுக்ரைன்ல போர் வந்துச்சு, இந்திய தேசமானது பிளைட் அனுப்பி அந்த இந்தியர்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வருவதற்கு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். இப்ப மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது போர் வருது, சிரியால போர் வந்துச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற இந்தியர்களுக்கெல்லாம் அவர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு என்ன செய்வது, நீங்க இந்த பக்கம் வந்து நாங்க இங்க இருந்து பிளைட் வருவோம், இங்க இருந்து கொண்டு வருவோம். அப்போ அங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பு. அப்ப இதுக்கெல்லாம் பிரதிநிதிகள் இருப்பாங்க, ஒவ்வொரு தேசத்திற்கும் பிரதிநிதிகள் இருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்துல நீங்க யாரு? தேவ ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள். எல்லாரும் நம்ம எல்லாரும் தேவ ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள். அப்ப நம்மளுடைய வேலை என்ன? இந்த பிரதிநிதிகளுடைய வேலை என்ன? இந்த ராஜ்யத்தினுடைய முக்கிய கருத்து என்ன, இந்த ராஜ்யத்தினா என்ன, அந்த ராஜ்யத்தினுடைய அந்த விருப்பங்களை, அந்த ராஜ்யத்தினுடைய முக்கிய குறிக்கோள்களை பரப்புவதும் அதனை பாதுகாத்துக் கொள்வதும் தான் நம்மளுடைய வேலை. அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும். தேவனா யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மை தன்னுடைய சாயலாக உருவாக்கிய தேவன், அந்த தேவனுடைய பிரதிநிதி தான் நான் அப்படி நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு தேசம் என்ன சொல்லும், இல்ல இல்ல எல்லாரும் ஒன்று கிடையாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இங்க இருந்து அமெரிக்கா போய் ஒரு இந்தியன் அமெரிக்கனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அமெரிக்கனுடைய அந்த குறிக்கோள்களை எடுத்துக்கொள்வாங்க, அதே மாதிரி நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி நடக்குது. நம்முடைய தேவன் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டதினாலே நீங்கள் எல்லாரும் சமம் அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு மதிப்பாக ஒரு காரியமாக இருக்கின்றது. நாம் என்ன பண்றோம், இன்னொரு ஒரு ராஜ்யத்தினுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது, இல்ல 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 மேல் ஜாதி கீழ் ஜாதி உண்டு, கீழ் ஜாதியில் உள்ளவங்க எல்லாம் மேல உட்கார கூடாது, கீழ் ஜாதியில் உள்ளவங்க எல்லாம் படிக்க கூடாது. அது என்னது, சபைகளுக்குள்ளாக வந்து விடுகிறது, சபைக்குள்ளேயே அது இருக்குது. அந்த ஜாதி பிரச்சனை சபைக்குள்ளேயே வந்து. அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க, எந்த இதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நாம் தேவன் யார், அவருடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன, அவர் சொல்லி இருப்பது என்ன, அது நமக்கு நல்லபடியாக தெரிய வேண்டும். இன்னொரு ஒரு ராஜ்யம் சொல்லும், திருவிளையாடல் உண்டு, கடவுள்கள் விளையாண்டிக் கொள்ளுவார்கள், நாமெல்லாம் அவர்களுக்கு பொம்மைகள் இருக்குது. கிரேக்க அந்த இதுல இன்னும் மற்ற ராஜ்யங்கள் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் இருக்குது. அப்ப நாமளும் அதுக்கு ஆமா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திருவிளையாடல் விளையாடுறதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியணும், என்னுடைய ராஜா, நீங்க சேனையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் யாரை சேவிக்கின்றேன், யாரை நான் இங்கே பாதுகாக்கிறேன், யாருக்காக போரிடுகிறேன், யாருடைய குறிக்கோள்களை நான் வெளியே சொல்லுகிறேன், நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப நம்முடைய தேவன் யார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த தேவனுடைய குறிக்கோள்களையும் செய்திகளையும் அதைத்தான் நம்ம பரப்புவதற்கு பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். இது முதலாவது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் அல்ல. இந்த ராஜ்யத்திலே நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றோம்.
தேவனுடைய குறிக்கோள்களையும் செய்திகளையும் எல்லா இடத்துக்கும் சென்று கொண்டு செல்கின்ற. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணணும், எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதாவிலும் பூமியின் எல்லா இடத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், என்னுடைய பிரதிநிதிகளாக இந்த நற்செய்தியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்ப இந்த நற்செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்குது? இந்த தேவ சேனைக்கு தான். ஏன் இந்த நற்செய்தி கொண்டு போகின்ற பொழுது எந்த விதமான செய்தியும் வருது, அதற்கு எதிரான ஒரு காரியம் வரும். அப்ப என்ன பண்ணும், இந்த தேவ சேனை தான் அதுதான் இருக்கணும். அல்லேலூயா, அதுதான் பாதுகாக்கணும் இந்த செய்தியை. அப்ப தேவ இந்த செய்தி வருகின்றது அப்படின்னு சொன்னா அதற்கு எதிரான காரியங்கள், யுத்தங்கள் நடக்கும். அந்த யுத்தத்துல போரிடுவதற்கும் அந்த செய்தி தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கும் ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறது யாரு? இந்த தேவ சேனை. அல்லேலூயா. சரி, இப்ப இந்த தேவ சேனையில நம்ம 3 காரியங்களை பார்க்க போகின்றோம். முதலாவது, தேவ சேனையினுடைய பொறுப்பு என்ன? இப்ப நீங்க எல்லாம் தேவ சேனைக்குள்ளாக வந்திருக்கிறீங்க. இந்த தேவ சேனையினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது பொறுப்பு, இந்த ஆர்மி இருக்குதுல்ல, நிறைய பேருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துல பார்த்திருப்பீங்க, நம்ம நார்த் இந்தியாவில் நிறைய நம்ம கேட்கிறோம். இந்த ஆர்மியினுடைய முதலாவது வேலை என்ன? அவங்க என்ன பண்றாங்க? தேசத்தை பாதுகாப்பாங்க. அப்ப அதை எப்படி பாதுகாப்பாங்க? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆர்மில பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்னே ஒண்ணு இருக்குது. அவங்களுடைய வேலை என்ன? அந்த பார்டர் ஃபுல்லா சுத்தி வருவாங்க. எல்லா இடத்துலயும் எந்த ஊர்ல இருக்கிற பார்டர்னால அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அது பாதுகாக்கிறது அவங்களுடைய வேலை. முதலாவது அவங்க என்ன பண்ணணும்? தேவ சேனை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும், சுற்றி வரணும், கண்காணிக்கணும். அந்த எல்கைகளை கண்காணிக்கணும். அது எப்படி கண்காணிப்பாங்க? அவங்க அந்த இடங்களுக்கு போவாங்க. போர் வீரர்கள் அந்த இடங்களுக்கு போவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சபை மக்கள் ஒவ்வொரு சபை வீடுகளுக்கும் நீங்க சொல்லணும், அடுத்த வருடத்துல இந்த தேவ சேனையா இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னா என்னது, இந்த சபையில இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கணும். தேவ சேனையினுடைய முதலாவது வேலை என்ன? பாதுகாக்கிறது, கண்காணிக்கிறது. நீங்க எப்படி பாதுகாக்க முடியும்? அவங்க போய் கண்காணிக்கணும். என்ன இருக்குது, ஏது இருக்குது, எப்படி இருக்குது, நீங்க நல்லா இருக்கீங்களா, படிக்கிறீங்களா? இப்ப ஒருவேளை ஒரு 2 வாரம் ஒரு சகோதரி வரல, ஒரு சகோதரர் வரல, போய் கேட்கணும், என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? அப்ப முதலாவது என்னது? அந்த கண்காணிப்பு. அங்க போய் உட்கார்ந்து பிறந்தரிச்சு இருக்க கூடாது. பாஸ்டர் அப்படி சொன்னாங்கல்ல, ட்ரெஸ் போட்டுருக்கு நல்லா இருந்துச்சு, அப்படி இல்ல, அது இல்ல. அங்க போய் ஜெபிக்கிறது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறது. அப்ப முதலாவது வேலை என்ன தெரியுமா? கண்காணிப்பு, சுற்றி பார்க்கணும். அடுத்த வருடத்துக்குள்ளாக நீங்க எல்லாருடைய வீட்டுக்கும் போயிருக்கணும். இன்னைக்கு சிஸ்டர் நல்லா சொன்னாங்க, ஜீவ குழு. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் ஜீவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? வீடு பிரிஞ்சு 2 பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? வீடு 2 பட்டா அது நிக்குமா? ராஜ்யம் 2 பட்டா நிக்குமா? அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கும் பொழுதுதான் இந்த ராஜ்யம் வரும். அப்ப நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிருக்கணும், போய் அதற்காக ஜெபிச்சுக்கணும். அல்லேலூயா. முதலாவது பொறுப்பு என்னது? நீங்க போய் கண்காணிப்பது. கண்காணிப்பது அப்படின்னு சொல்லும்போது நீங்க பிசிக்கலா நீங்க அங்க போறது மட்டுமல்ல, டெய்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு காலத்துக்காக ஜெபிக்கணும். அவர்களுடைய வேலைக்காக, அவர்களுடைய குடும்பத்துக்காக, படிப்புக்காக, பிள்ளைகளுக்காக, போக்கில மரத்திலும் காத்துக் கொள்வதற்காக, அவர்களுடைய பதவி உயர்வுக்காக ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு தீம் எடுத்துக்கொள்ளணும். நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். திங்கட்கிழமையா என்னோட படித்த எல்லா பசங்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுடைய குடும்பத்திற்காக. அப்படி செவ்வாய்க்கிழமையா சபையினுடைய மக்களுக்காக. இப்படி ஒவ்வொரு நாளும் வச்சுக்கணும். திங்கட்கிழமை சின்ன பிள்ளைங்களுக்காக, செவ்வாய்க்கிழமை வேலை செய்யற எல்லாருக்கும் அவர்களுடைய பதவி உயர்வுக்காகவும், அவர்களுடைய வேலையில நல்ல ஞானம் வருவதற்காகவும், புதன்கிழமை
பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் ஃபேமிலிக்காகவும் பாஸ்டருடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் நன்மை வரும்படியாக ஞானமாக அவர் நடக்கும்படியாக அப்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய இந்த ஜீவ குழுக்களுக்காக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அதெல்லாம் இன்னும் நல்லா விரிவடையணும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கா அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? வியாழக்கிழமையா முடிச்சாச்சு, இன்னைக்கு என்னது வியாழக்கிழமை நான் வந்து ஜீவ குழுக்காக ஜெபிக்க போறேன். அப்ப உட்கார்ந்து நீ யோசிச்சிருக்கணுங்கிறது இல்ல, குழப்பணுங்கிறது இல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காரியம். அப்ப நீங்க கண்காணிக்க வேண்டும். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேவ சேனையினுடைய இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்மில இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கமாண்டோஸ், பிளாக் ஹேட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது இந்த ஆர்மில வந்து பெஸ்டா எடுத்து அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தேவ சேனையில இருக்கிறவங்க நீங்க வளர வளர நீங்க என்ன பண்ணணும்? சபையினுடைய ஊழியர்களை, பாஸ்டர், பாஸ்டர் அம்மா, பிள்ளைங்க, ஊழியக்காரங்க அவங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும் அவங்களுக்காக. ஏன்னா என்ன பண்றான் சாத்தான்? யாரை விழுங்கலாம் என்று வகைத்து இருக்காரு. அப்ப நாம தான் நிக்கணும். சிஸ்டர் ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று கொடுத்தாங்க, எனக்கு அது மறக்கவே இல்லை. அதை வச்சுதான் என்னுடைய பல விதமான ஊழியர்கள் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆசாவை பத்தி அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, 2 நாளாகமத்துல வரும், அவன் நிலம் அமைதியாக இருக்கிறது என்று நீங்கள் கோபுரங்களையும் மற்றவர்களையும் நீங்கள் கெட்டுங்கள், சபை மக்களுக்காக கெட்டுங்கள் அப்படின்னு அழகா அந்த மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. நீங்க போய் பாருங்க, ரொம்ப நல்ல மெசேஜ், ஆழமான மெசேஜ். நான் சொன்ன மாதிரி என்னுடைய பல ஊழியங்களை அதை வச்சுதான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த செய்தியை வைத்துதான், அடிப்படையாக வைத்துதான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் கோபுரங்களை கட்டணும். அது கோபுரத்தை கட்டினா என்னது? அதற்குள்ளாக அலங்குகளுக்குள்ளாக அமைதி இருக்கும். பாஸ்டர் ஃபேமிலி, இந்த சபையினுடைய ஒவ்வொரு குடும்பமும் என்னாகும்? அந்த கோபுரங்களுக்கு உள்ளாக, கட்டிடங்களுக்கு உள்ளாக அவர்கள் சுகமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அதனை கெட்டுவது உங்களுடைய பொறுப்பு. ஆமென். அதனை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு. அப்ப தேவ சேனையில பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கமாண்டோஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். அப்ப நீங்க தான் ஜெபிக்கணும். நான் தான் கமாண்டர், நான் தான் பிளாக் ஹேட், நான் தான் பாதுகாக்க போறேன் அப்படி நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொரு அவருடைய ஞானத்துக்காக ஜெபிக்கணும், அவங்க கோயில வர்றதுக்காக ஜெபிக்கணும். அப்ப நம்முடைய ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, இந்த தேவ சேனையினுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்வாரு, நிறைந்த நாணலை ஐசியா 61ல ஒரு வசனம் வரும். அதே இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அதை எடுத்து வாசிப்பார். என்னது? அதை எடுத்து வாசிங்க பாப்பா. 61 படிங்க. சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க பாப்பா. அதை எடுத்து வாசிங்க பாப்பா. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் எதற்காக இருக்கிறார்? அவர் கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? நபியொன்றி வாழ்ந்ததற்காக இருக்கிறாரா? நான் இன்னைக்கு ஒரு பெரிய பங்களா வாங்கி கட்டணும்னு இருக்கிறாரா? யோசேப்பு ஊழியம் அப்படி நான் போட்டுட்டு இருக்கணும்ன்றதுக்காக இருக்கிறாரா? அப்போஸ்தலர் ஆகிய யோசேப்பு வருகிறார் அப்படி போறதுக்காக இருக்கிறாரா? அது என்ன போட்டுருக்குது? அப்புறம் என்னது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. நீங்க இன்னைக்கு இந்தியன் ஆர்மி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைசாக்ல புயல் வந்துடும், எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஹெலிகாப்டர்ல போய் இவங்க தான் இறங்குவாங்க, இறங்கி கட்டுவாங்க. உடைந்து போனது எல்லாம் கெட்டுறது அவங்களுடைய வேலையா தான் இருக்கும். மோசமான சூழ்நிலையா இருக்கும், மழை, காற்று, புயல், பேரிடி இருக்கும், அவங்க போவாங்க. அப்படிப்பட்ட மக்களாக அதுதான் தேவசேனை. இருதயம் நொறுங்குண்டவர்கள், மனசுல கவலை, பிரச்சனை, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க அங்க போ. நம்மள நிறைய பேருக்கு பயம் அங்க போறதுக்கு. ஆனா பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட், தேவசேனையினுடைய பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அவங்க தான் அங்க போவாங்க.
அப்ப நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இருதயம் நொறுங்குண்டவர்கள் அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன எப்படி நான் பதில் சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்லி அவங்களை நான் தேற்றுறது? சின்ன குழந்தை இறந்து போயிடுச்சு, நான் என்ன பண்ண முடியும்? ஏன் ஆண்டவரே இது நடந்துச்சு? நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், போயிடுச்சே. நீங்க அங்க போ. ஹல்லேலூயா. அதுதான் தேவ சேனையினுடைய பொறுப்பு. மிகவும் கடினமான ஒரு இடத்துல நீங்க போய் இருக்க முடியுமா? அங்க கெட்ட முடியுமா? இடிந்து போனதை நீங்க நெகேமியா மாதிரி போய் கெட்ட முடியுமா? அதுதான் தேவசேனை. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதுதான் தேவசேனையினுடைய பொறுப்பு. அப்ப தேவசேனையினுடைய பொறுப்பு, உங்களுடைய பொறுப்பு என்ன? முதலாவது கண்காணிப்பு. நீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளாக நீங்க எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கணும், போய் ஜெபிச்சிருக்கணும், அந்த வீட்டுக்காக ஜெபிச்சிருக்கணும். தினசரி நீங்க ஜெபிக்கணும், கண்காணிப்பது. இரண்டாவது என்ன சொன்னேன்? ஊழியக்காரர்களை பாதுகாப்பு. ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போறாருன்னா இந்த கமாண்டோஸ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, அவங்க எங்க இருக்கிறாங்க. ஆனா ஏதாவது ஒரு நடக்கட்டும் ஓடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. சபைக்கு ஒரு காரியம் அப்படின்னா நாம முதல்ல வரணும். அதுதான் பிளாக். நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல, இந்த யுஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு நேரம் டொனால்ட் ட்ரம்ப் மேல ஒருத்தன் வந்து ஷூட் பண்றதுக்கு வந்துட்டான். உடனே வந்துட்டாங்க, எங்க நின்னாங்கன்னு தெரியாது, உடனே வந்துட்டாங்க. அப்படிதான் சபைக்கு ஒரு பிரச்சனையா உடனே வந்துடணும், நாங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதுதான் தேவசேனை. ஹல்லேலூயா. நீங்கள் எழும்புவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சபையினுடைய தேவைகளுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பாஸ்டரோட, பாஸ்டர் அம்மாவோட, பாஸ்டர் குடும்பத்தோட நிற்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அதுதான் தேவசேனை. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கிறோம்? கெட்டுவது, திரும்ப கெட்டுவது, உடைந்து போனவைகளை கெட்டுவது. நீங்க எல்லாரும் சபைக்கு வராதவர்களை போய் பார்க்கணும். ஏன்பா நீ வரல? அவங்க சொல்லுவாங்க, நான் வந்தேன், என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே, நான் எல்லா நாளும் வந்தேன். அதுதான் என்னது? புயல்னால இடிந்து போனது, பேரிடவினால அழிந்து போனது. நீங்க அங்க போகணும், தேவசேனை போகணும். தேவசேனை போய் இங்க கெட்ட இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டு. அதுதான் உங்களுடைய வேலை, தேவசேனையினுடைய வேலை. ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம், இந்த தேவசேனைக்குள்ளாக எப்படியாக நாம் சேர்வது, இந்த தேவசேனையில எப்படியாக நாம் வளர்வது அப்படி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவசேனையில சேர்வது ரொம்ப எளிதுங்க. வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம், பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. நீங்க இந்த தேவிலால் ஸ்டேடியம்லாம் நீங்க அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிப்பாங்க, வேற ஒண்ணும் போடாம இது மட்டும் போட்டுட்டு அப்படி விரிச்சு நிக்கணும். அவன் அளந்து பார்ப்பான், அளந்து பார்த்துட்டு சொல்லுவான், நீ வரலாம், நீ போலாம் அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஒண்ணே ஒன்று எடுத்து படிக்க பார்ப்போம். ரோமர் 10:9 உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா? ரோமர் 10:9 என்னது? இயேசுவை உன் வாயினாலே, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வந்தார், என்னுடைய பாவத்திற்காக வந்தார், மரித்தார், உயிர் தந்தார், அவ்வளவுதான். அது உங்களுடைய விசுவாசம் இருந்துச்சு, அதை நீங்க மனசுல நீங்க சொல்றீங்க, வாயில நீங்க அறிக்கை செய்றீங்க, நீங்க தான் தேவசேனை. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்ல. நீங்க தேவசேனைக்குள்ள சேர்வதற்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. நான் அந்த பைபிளை 10 நேரம் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை. வேற ஒன்றும் தகுதி கிடையாது. ஒரே ஒரு தகுதி தான், என்னது? இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறியா? என்னுடைய பாவத்திற்காக வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்று உயிரோடு இருக்கிறார் சொல்றியா? சொல்வதற்கு தயாராக இருக்கிறாயா? அதை தினசரி நீ அறிக்கை செய்கிறாயா? அதுதான் அது ஒன்றுதான் தகுதி, வேற ஒன்றும் தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா இந்த தேவசேனைக்குள்ளாக வளர்வது எப்படி? அது கொஞ்சம் வித்தியாசமான. இதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. நான் ஒரே ஒரு ஜபத்தை மட்டும் சொல்லி நான் தொடர்ந்து சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர்ல பவுல் எழுதுவார், பிலிப்பியர் 1:9 ஒரே ஒரு ஜபத்தை சொல்லுவார். அந்த ஜபம் ரொம்ப நல்ல ஜபம். நான் தினசரி வேலை காலையில் எழும்பி என்னுடைய காலையெல்லாம் மட்டும் வேலையில் என்னுடைய இடத்துல போய் நான் உட்கார போகின்ற பொழுது
தினசரி இந்த ஜெபத்தை சொல்லிட்டு தான் நான் உட்கார்றேன். 3 காரியங்களை சொல்லிக்கிட்டார். இதுல 3 காரியங்களை வைத்து ஜெபிப்பார். என்ன தெரியுமா சொல்றாரு? பிலிப்பியர் 1:9-10. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும். என்னது அன்பானது? எதுல வளரணுமா? எப்படிங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பக்கத்துல கேட்க மாட்டீங்களா? கேக்குறீங்களா? என்னது அன்பானது எதுல வளரணுமா? இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நீங்க விசுவாசம் இருக்குது, கடவுள் பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா உனக்கு அறிவு இல்லை அப்படின்னா. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? நீங்க அறிவுல வளரணுங்கிறாங்க. அப்ப நான் அறிவுல வளர்ந்தேன்னா கடவுள் பக்தி எனக்கு இருக்காத, அப்படிதானே? ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு? அறிவுல வளரணும். இந்த தேவ சேனையானது அறிவுல வளரணும். எப்படிப்பட்டதான அறிவு? அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். தேவன் படைத்த எல்லாமே நல்ல காரியம், அதை சாத்தான் எடுத்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாத்திடுவோம். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ அறிவுல வளரணும். இந்த பைபிள் உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க இன்னைக்கு தமிழ் பைபிள் வச்சிருக்கலாம், சிலர் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கலாம், சிலர் ஹிந்தி பைபிள் வச்சிருக்கலாம். ஆண்டவர் ஹிந்தில பேசினாரா? ஆண்டவர் தமிழ்ல பேசினாரா? அப்ப எப்படி இந்த பைபிள் வந்துச்சு? இந்த பைபிள்ல உள்ள ஒவ்வொரு புத்தகமும் எப்படி வந்துச்சு? இந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் உங்களுக்கு தெரியணும். ஏன் வந்தார்? அவரு எருசலேம்ல இருந்தாரா? பெத்லகேம்ல பிறந்தாரா? உங்களுக்கு தெரியுமா? கேட்பாங்க கேள்வி. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியணும். அறிவிலே வளர வேண்டும். சொல்லுவான், இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கல்லறை காஷ்மீர்ல தானே இருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்பான். உனக்கு குழம்பிடும். இயேசு கிறிஸ்து ஜப்பான் போனார் தெரியுமான்னு கேட்பான். உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். இதுக்குதான் சிஸ்டர் உட்கார்ந்து வாங்கிட்டு பைபிள் ஸ்டடி பண்றாங்க. யாரும் வர்றதில்லை. அவங்களும் ஒவ்வொரு வருஷமும் சொல்றாங்க, நான் பைபிள் ஸ்டடி வைக்க போறேன், உங்களுக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு. அன்பினாலே அறிவிலே வளர வேண்டும். இது எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதற்கு உண்மை இருக்குதா? ஆதாரங்கள் இருக்குதா? என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது? பவுல் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் புரட்டிட்டாரா? உங்களுக்கு இதெல்லாம் பதில் தெரியும். தேவசேனை ஏன் நீங்க தான் போறீங்க? உங்ககிட்ட தான் கேள்வி கேட்போம், உங்களை தான் குழப்புவோம். கேட்பாங்க, சொல்லுவாங்க இப்படி இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படின்னு வச்சு ஒரு கல்லறை வந்து காஷ்மீர்ல இருக்கு. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய கல்லறையா? உங்களுக்கு அதனுடைய பதில் தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்க குழப்பறதுக்கு அப்படிலாம் நிறைய காரியங்கள் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலர் இந்த ஜெபத்தை பிலிப்பியருக்கு எழுதுகின்ற இந்த பவுல் அப்போஸ்தலர் ஒரு ராஜாவுக்கு முன்பாக போய் பேசுவாரு. அந்த ராஜா சொல்லுவான், டேய் விட்டா என்னையும் கிறிஸ்டியன் ஆகிடுவோம் போலடா அப்படின்னும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்டீவன் பிரதர் கார் ஓட்டிட்டு போவாரு. போயிட்டு இருக்கும்போதே அவருக்கு சொல்லணும், சார்ட்ட அவர் சொல்லணும், டேய் விட்டா என்னையும் சர்ச்சுக்கு அப்படியே விட்டு போயிருவோம் போலடா. உடனே அவர் சொல்லணும், ஆமாங்கய்யா அதானே எனக்கு இது. அப்ப உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு எப்படி சொல்லுவது? தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப நீங்க எதுல வளரணுமா? உணர்வில அறிவிலே வளரணும். அப்ப நீங்க தேவ சேனையானது நீங்க அறிவில வளரணும். வெறும் பைபிள் மட்டும் இல்ல. இந்த பைபிள் எப்படி வந்துச்சு? பைபிள் எப்படியாக இந்தியாவுக்கு வந்துச்சு உங்களுக்கு தெரியணும். ஆண்டவரை பத்தி தெரியணும். அதுல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். அடுத்தபடியாக என்ன போட்டிருக்குது? உணர்விலே வளர வேண்டும், பகுத்தறிவிலே வளர வேண்டும். எந்த வசனத்தை எப்ப சொல்லணும்? ஏன் சாத்தா வந்து ஆண்டவரை சோதிக்கும் போது என்ன பண்றாங்க? தேவ வசனத்தை தான் சொல்லணும். நீங்க இன்னைக்கு தான் பைபிள் படிக்கிறீங்க. அவன் சாத்தா அந்த காலத்துல இருந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதனுடைய வல்லமை தெரிவதில்லை, அதுல உள்ள ஜீவன் இருக்குதுன்னு அவன் விசுவசிப்பதில்லை. ஆனா உங்களோட நல்லாவே அவனுக்கு பைபிள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சரியான முறையில பைபிளை படிக்கணும். இல்லைன்னா பழக்கி விட்டுருவோம். ஏவாள்கிட்ட வந்து என்ன சொல்லிச்சு சாத்தான்?
ஆண்டவர் அப்படியா சொன்னாரு? ஆண்டவர் அதை பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? எல்லா கண்ணையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? உடனே நீங்க இல்லையே அப்படின்னு உடனே பழக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு பாவம். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய அறிவிலே வளர வேண்டும். தேவ வசனத்தினுடைய அறிவிலே வளர வேண்டும். மற்ற எல்லா விதமான அறிவிலே நீங்க வளர வேண்டும். தானியேல் மாதிரி நீங்க இருக்கணும். ராஜாவுக்கு பிரச்சனைனா யாரு கூப்பிட்டான்? தானியேல் தான் கூப்பிட்டாரு. அது வரைக்கும் தானியேல் கூப்பிடுறது கிடையாது. அப்ப இந்த ராஜ்யத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கூப்பிடணும்? ஸ்வேதாவை கூப்பிடுப்பா. அவளை நல்லா அறிவான பிள்ளை, அவளை கூப்பிடுப்பா அப்படி சொல்லணும். அது வரைக்கும் அவளை பத்தி தெரியாது. அப்படிப்பட்ட மக்களாக வளர வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ அறிவிலே நாம் வளர வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு? ராஜா கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள வர்றாரு. ஜெயிலர் வீட்டுக்குள்ள போய் பேசி ஜெயிலர் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாப்டிசம் எடுக்க வச்சிருக்காரு. அதுதான் அறிவு. அதோட நிறுத்தினாரா? ஏதென்ஸ் நகரத்துக்கு போறாரு. அங்க எல்லாரும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் கடவுள்? கடவுள்னா இருக்கிறாரா? கடவுள்னா இல்லையா அப்படின்னு அங்க போய் பேசுறாரு. அங்க போய் என்ன சொல்றாரு? உங்களில் ஒருவர் எழுதி இருக்கிறாரே. அங்கேயும் படிச்சிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை மட்டும் படிக்கல. ஏதென்ஸ்ல உள்ள ஒரு ஆள் என்ன எழுதி இருக்கிறாரு அதையும் படிச்சிருக்கிறாரு. தேவ அறிவிலே வளர வேண்டும். எல்லா தேவனுடைய செய்தியை, நற்செய்தியை பரப்புவதற்கு எல்லா விதமான அறிவிலையும் வளர. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்தை நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் பண்றேன். நீங்கள் அந்த அறிவிலே வளர வேண்டும். பகுத்து அறிவதிலே வளர வேண்டும். எந்த நேரத்துல எந்த வசனம் நமக்கு பயன்படும், எந்த வசனத்தை நாம சொல்லணும், எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், ஞானத்திலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் மனித தயவிலும் அப்படி வளரணும். அல்லேலூயா. அதுதான் தேவசேனை. இவங்கிட்ட பேசினா முடியாதுப்பா, இவனை குழப்ப முடியாது, இவங்களை நம்ம எதுவும் குழப்ப முடியாது, ஓடியே போயிடணும். அப்படிப்பட்ட தெய்வ சேனையாக நீங்கள் வளர வேண்டும். அல்லேலூயா. சரி, கடைசியாக நம்ம பார்ப்போம் நம்முடைய ஆயுதங்கள் என்ன. நம்முடைய ஆயுதங்கள் என்ன? நம்முடைய ஆயுதங்கள் இந்த உலகத்திலே பார்க்கின்ற ஆயுதங்கள் இல்லை. நம்மெல்லாம் இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆர்மில இருக்கிறவங்க, சேனைகள் இருக்கிறவங்க எல்லாம் AK-47 பீரங்கி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், அதுதான் நம்மளுக்கு ஆயுதம். ஏன்? நீங்க எடுத்து படிங்க. எபேசியர் 6:11. இன்னொரு ஒருத்தர் 2 கொரிந்தியர் 10:4 எடுத்துக்கொள்ளுங்க. 10:4 நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:4 என்ன அப்படின்னா, நம்முடைய போராயுதங்கள் எப்படி ஆயுதம்? மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அதான் சொன்னா இந்த பீரங்கி, வாளு, குத்துச்சண்டை அப்படி கிடையாது. நம்முடைய ஆயுதங்கள் இந்த மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. எப்படிப்பட்டவைகளாம்? தேவ பலனுள்ளதா இருக்கின்றது. ஜெபம் தேவ பலன் உள்ளதா இருக்கின்றது. அப்ப நம்முடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கணும்? தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. எபேசியர் 6:11 பவுல் சொல்லுகின்றார், பிசாசின் தந்திரங்களோடு. பிசாசு தந்திரம் தான் பண்ண தெரியும். நான் சொன்னேன் உங்ககிட்ட வந்து தந்திரம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்து தந்திரம் பண்ணான்னா உங்ககிட்டயே எங்கிட்டே வந்து தந்திரம் பண்ண மாட்டானா? அப்ப அதற்கு எதிர்த்து நிற்கும்படியாக, அதான் தேவனுடைய வசனத்தை கொஞ்சமா புரட்டி போடுவோம். ஆண்டவர் வசனத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவனும் வசனத்தை சொல்றான். என்ன பண்றான்? புரட்டி போடுறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனுடைய வசனத்தை புரட்டி போட்டு எத்தனையோ காரியங்களை பண்றாங்க. அப்போ அதற்கெல்லாம், அந்த தந்திரத்துங்களுக்கெல்லாம் நின்று நிற்கும்படியாக என்ன பண்ணணுமா? சர்வாயுத வர்க்கம். அப்படின்னா என்னது? எந்த பகுதியும் ஓபனா இருக்க கூடாது. ஏன்? தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்தோட சண்டை போட போறாரு. என்ன பண்றாரு? பாக்குறாரு, எல்லா இடமும் கரெக்டா மூடி இருக்கிறான். மண்ணில மட்டும் மூடியை எடுத்து ஓடு அப்படின்னா போச்சு. அப்ப நம்ம ஏதாவது ஒரு பகுதியை நம்ம விட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, வந்து அடிச்சுவோம். தானியேல பாக்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இவனை நம்ம வந்து தேவனுடைய காரியத்துல மட்டும்தான் குறை சொல்ல முடியும், வேற எதுவும் குறை சொல்ல முடியும். வேலை கரெக்டா பண்றான், எந்த விஷயத்திலயும் அவன் குறை சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்கணும்.
ஏன் நம்ம எதையாவது ஒண்ணா திறந்து வச்சிருந்தோம்னா வந்துருவோம். யாரை விழுங்கலாம் என்று, எப்படி விழுங்கலாம் என்று அவன் பக்கை தேடிக் கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம எல்லா காரியத்திலும் கரெக்டா இருக்கணும். ரெட் லைட்ல எத்தனை பேர் நிக்கிறீங்க, எத்தனை பேர் ஓடி போறீங்க? எல்லா இடத்துலயும் நீங்க கரெக்டா இருக்கணும். ஏதோ நம்ம சபைக்கு வந்தோம்னா நல்லா இருக்கணும், பிரேயர் பண்ண தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. யாருமே இல்லாத நேரத்துல பைத்தியக்காரன் மாதிரி ரெட் லைட்ல நின்றுட்டு இருக்கீங்க தெரியுமா? அதான் கிறிஸ்து, அதான் தேவசேனை. ஏன் என்னை எதுலையுமே நீ குறை சொல்ல முடியாது. என்னை நீ ஒரே ஒரு தான் குறை சொல்லலாம். அவன் சர்ச்சுக்கு போறான், பைபிள் படிக்கிறான், பிரேயர் பண்றான், சபைக்காக உழைக்கிறான், அது ஒண்ணுதான் நீ என்ன குறை சொல்ல முடியும், வேற எதுலையும் குறை சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்ப நீங்க சர்வாயுத வர்க்கத்தை எல்லா பகுதியும் மறைஞ்சிருக்கணும். உங்களுடைய நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய உடல் பலம், உங்களுடைய உடல் நலம் அது மறைஞ்சிருக்கணும். உங்களுடைய குடும்பம் மறைஞ்சிருக்கணும். உங்களுடைய வேலை தேவனுக்குள்ளாக மறைஞ்சிருக்கணும். எல்லா காரியமும் மறைஞ்சிருக்கணும். நான் பாட்டு உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு சுகர் போட்டு எல்லாம் சாப்பிட்டு ஐயோ நான் நல்லா ப்ரே பண்ணேன், எனக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு, ஜாண்டிஸ் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது. நான் சர்ச்சுக்கு தானே போனேன், ஏன் வந்துச்சு? உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் என்ன வரும்? அதான் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும். நான் சொல்றேன், உங்ககிட்ட ஒரே ஒரு குறை தான் இருக்கணும். அவன் சர்ச்சுக்காக உழைக்கிறாங்க, அவன் எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு குறையா இருக்கணும், வேற எதுவுமே குறையா இருக்கக்கூடாது. உங்களை குறை சொன்னா அது ஒண்ணுதான் சொல்லணும். அதுதான் தேவசேனை. அப்படிப்பட்ட ஆயுதங்களை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் எபேசில நிறைய ஆயுதங்களை சொல்லி இருக்கிறாரு. உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகத்துல இருக்குன்னு தெரியல. சிஸ்டர்லாம் இதை பத்தி அதிகமா சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இங்க மெசேஜ்ல அதிகமா சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதை எதுவும் சொல்லல. 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ல சொல்லுவாரு, நீங்கள் உப்பா இருக்க வேண்டும். நீங்கள் இந்த தேவசேனை உப்பா இருக்கணும். உப்பு எப்படிங்க? உப்பு இருக்கிறதே தெரியாது, உப்பு எங்க இருக்குன்னே தெரியாது. தாமரை நான் என்னதான் பார்க்கணும், என்னையே பாரு அப்படின்னு சொல்லு தாமரை. தெரியுதா? புரியுதா நான் என்ன சொல்றேன்? தாமரை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. லோட்டஸ் தாமரை மாதிரி நிறைய பேர் என்னையே பாரு, என்னையே பார்த்துட்டு சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறாங்க, என்னையே பாரு, என்னையே பார்த்துட்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உப்பா இருக்கணும். உப்பு இருக்கிற இடமே தெரியாது. ஆனா உப்பு இல்லைன்னா உப்பு இல்லா பண்டம். அப்ப நீங்க தான் உப்பு. இந்த உப்பு நீங்க தரையில தூக்கி போடுறீங்க, அப்படியே தான் இருக்கும், உப்பா தான் இருக்கும். அது திரும்ப எடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா உப்பா தான் இருக்கும். தண்ணிக்குள்ள போடுறீங்க, உப்பா தான் இருக்கும். 100 டிகிரி குதிக்க வைக்கிறீங்க, உப்பா தான் இருக்கும். நீங்க என்ன ஆனாலும் நான் கிறிஸ்தவங்க. நீ அடிச்ச குடிச்ச, எனக்கு வேலை வந்துச்சு வேலை வரல, நான் விரும்பினது கிடைச்சது கிடைக்கல, கிறிஸ்தவங்க. ஸ்டீவன் சொன்னார்ல, நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னால பல அடையாளங்கள் இருந்துச்சு, நீங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் கிறிஸ்தவன், அவ்வளவுதான். உப்பா இருக்கு. இன்னொரு ஒரு உப்பு என்னது? பழைய காலத்துல அந்த ஊர்கால போட்டு வைப்பாங்க. எதுக்கு உப்பு போடுறாங்க? கெட்டு போக கூடாது. இந்த உலகம் கெட்டு போக கூடாதுன்னா நீங்க உப்பா இருக்கணும். அதுதான் தேவசேனை. நீங்க தான் தேவசேனை. இந்த உலகம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் தேவசேனை. நீங்கள் உப்பா இருக்க வேண்டும். உப்பு என்னது? போய் என்ன பண்ணும்? அப்படியே எல்லாம் கலந்து போயிடும், இருக்கிறதே தெரியாது. அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கு. மூணாவது, இந்த உப்பு போடுறதுக்கு நல்ல சுவை. இந்த உலகமானது நல்ல சுவையா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? நீங்க தான், உங்களால தான் சுவையா வர முடியும். நீங்க பண்ணாதான் சுவையா இருக்க முடியும். ஏன்? அவங்களாம் சொல்லுவாங்க, என்ன ரொம்ப ப்ரெஷரா இருக்குதுங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குதுங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேங்க, அதனால தற்கொலை பண்ண போறேங்க, நான் கொடுத்த கடனெல்லாம் போயிடுச்சுங்க, நான் பண்ண பிசினஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. எத்தனை இருக்குது? இந்த மக்களிடத்திலே போய் என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை கட்டுகிறார், நிறைந்த நாணலை முறிக்க மாட்டார், அவர் நெகேமியாவை போல உன்னை திரும்ப கட்டுவார். நம்பிக்கையும் விசுவாசமும் சொல்லுகிற தேவசேனை நீங்க தான். அதுதான் நீங்க உப்பா இருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட அவன் கேட்பான், என்னங்க எப்படி நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, பொருளாதாரம் மோசமா இருக்குது, 4 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க,
நீ பாட்டு சந்தோஷமா இருக்கிற? என்னுடைய எதிர்காலத்தை வைத்திருக்கிறவர் எனக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அது எதுவுமே வரலனாலும் நான் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட உபாயங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தாழ்மை. இந்த ஒவ்வொரு ஆயுதமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவ வல்லமை உள்ளது. இந்த மாம்சத்துக்குரியது கிடையாது. வீரங்கி மாதிரி நீங்க பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் பெரிதான தேவ பலன் உள்ளது. இன்னைக்கு இந்த மாம்சத்துக்குரிய இந்த ராஜ்யத்துக்குரிய ஆயுதங்களை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தேவ வல்லமை போயிடும். கிறிஸ்தவர்கள் ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து முழங்கால் போட்டு ப்ரே பண்றது கிடையாது, நாங்க போராட்டம் பண்ண போறோம். சொல்லுவாங்கல்ல, பண்ண மரத்துல போவாங்களா கிறிஸ்துவனுக்கு சவால் போய் ரோட்ல கோஷம் போடுறது. தேவ பலன் இருக்கா? முழங்கால் போட்டு ஜெபிச்சியா? சர்ச்சில் ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணியா? பண்றது கிடையாது. வெளியே போய் கோஷம் போடுறது. எப்படா கிறிஸ்தவன் அடிக்கலாம்? கிறிஸ்தவனை அடிக்கிறதே நீ ஜெபிக்காததுனால தானே. அப்ப தேவ சேனை என்ன பண்ணணும்? தேவ பலன் உள்ள தேவ ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை என்ன தெரியுமா? நான் கழுதுங்க. கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், நான் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க நான் ஒண்ணுமே இல்லை, நான் கழுத குதிரை அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவ சாயலை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். அப்ப தாழ்மை என்ன தெரியுமா? பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதுறாரு, எல்லாம் தெசலோனிக்கருக்கு எழுதுவாரு, பிலிப்பியருக்கு எழுதுவாரு, கலாத்தியருக்கு எழுதுவாரு, எழுதுறாங்க உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஜெயில இருந்து எழுதுறாரு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்களேன், அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. அவர் என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எழுதுற மாதிரி எழுதுவாரு. எனக்கு எல்லாம் இருக்குது, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருங்கள். ஜெயில இருக்கிறாரு. அவர் சொல்லல இந்த ஜெயில எல்லாம் நாத்தமா அடிக்குது, சாப்பாடே சரியில்லை, அவர் சொல்லவே இல்லை. எனக்கு எல்லாம் இருக்குது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். திரும்பவும் நான் சொல்லுவேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். இன்னைக்கு நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பறந்துகிட்டு இருக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தெசலோனிக்கருக்கு எழுதுறாரு, நான் உங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்படுகிறேன். எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயில இருந்து எழுதுறாரு. அதுதான் தான் மற்றவர்களை உயர்த்தி விடுவது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை உயர்த்தி விடுவதற்காக, தேவனுக்குள்ளாக நம்மை ஒன்று சேர்ப்பதற்காக. அதுதாங்க தாழ்மை. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது கிடையாது, மற்றவர்களை எப்படியாக உயர்த்துவது, அதுதான் தாழ்மை. இன்னைக்கு என்ன ஆகுது? அடுத்தபடியாக பார்ப்போம், கொடுப்பது. நம்ம கொடுக்கிறோமா? இன்னைக்கு என்ன ஆகுது? நீங்க எல்லாரும் சபைக்குள்ள வர்றாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சிகள் நான் எத்தனை நேரம் நான் கேட்டுக்கிறேன், உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக தேவன் கொடுப்பார். அந்த சரிந்து விழுகிறது தெரியுமா? இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகுது? அந்த சரிஞ்சு விழுகிறதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும், யாருக்கும் போகக்கூடாது. தாவீது இப்படியாக பாடுகிறார். என்ன சொல்றாரு? தேவன் என்னை அபிஷேகம் பண்ணிக்கிறார், என்ன ஆகுதான்? என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நீர் நிரம்பி வழிகிறது, அது போகுது, அதையும் போய் எடுத்து வச்சுக்கிறது. எனக்கு தான், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தாராளமாக கொடுப்பது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், தன்னுடைய ஒரே குமாரனையே நமக்கு கொடுத்து விட்டால் அதையே கொடுத்தாருங்க, மற்றெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? தாராளமாக கொடுக்கிறவங்களாக இருக்கு. நீங்க கொடுக்கிறதே கிடையாது சபைகளுக்குள்ளாக. அது மக்கள்லாம் காணிக்கை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க, தனிப்பட்ட ஊழியம் காணிக்கை கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிறாங்க, அவங்க ஒரு தனியா, நான் தனி கார்ல தான் போவேன், நான் இந்த ஜெட்டு வாங்க போறேன், பிரைவேட் ஜெட்டு வாங்க போறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழ வேண்டும். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கின்ற பொழுது மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஆதி சபையில் என்ன நடந்துச்சு? எல்லாவற்றையும் விற்று பொதுவாக வைத்தார்கள். இன்னைக்கு என்ன பண்றோம்? என் சர்ச்சை நான் ஊழியம் பண்ண, என் மக்கள் காணிக்கை கொடுத்தாங்க, நான் 2 நேரம்
சபை கட்டுவேன், அதை இடிச்சிட்டு 4 நேரம் கட்டுவேன், நான் மற்றவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆதி சபையில் என்ன இருந்துச்சு? பொதுவாக வைத்தார்கள். உனக்கு சபையில அங்க என்ன நடக்குது? பவுலப்போஸ்தலன் என்ன பண்றாரு? காணிக்கை எல்லாம் திரட்டி எருசலேமுக்கு கொண்டு வர்றாரு, சபைக்கு கொண்டு வர்றாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கோம். அதுதான் தேவபலம் உள்ள ஒரு ஆயுதம். அப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருக்க வேண்டும். நாம இப்ப ஜெபிப்போம். 10 நிமிஷம் இருக்குது. நம்ம எல்லாரும்